தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் மெடிக்கல் கடைக்காரரின் குடும்பத்திற்கும் அவருடைய நண்பரான டாக்ஸி டிரைவருக்கும் இரவு நேரத்தில் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்திலிருந்து குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2001ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கீர்த்தனா அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பாவிற்கும் அவருடைய நண்பருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கீர்த்தனாவுடைய அப்பாவின் பெயர் செல்வராஜ் தாங்க. அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தாங்க தனி குடித்தனமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க தனி குடித்தனமாக வாழக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்களுடைய மனைவிக்கு இவருக்கு திருமணமாகி ஒரு வருடம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி வந்து கன்சீவாக இருந்திருக்காங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போதே அப்படின்ற மாதிரி தாங்க சந்தோஷமா இவருடைய வேலையை முடிச்சுட்டு மெடிக்கல்ல இருந்து இவருடைய வீட்டுக்கு போயிருக்காருங்க. தோராயமாக ஒரு பகல் 12 மணிக்கு. அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஐயோன்னு கத்தி அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குதுன்னு அப்படின்ற மாதிரி தாங்க எதிர்ப்புறத்தில் பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில பேரிடி விழுக காத்துருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மனைவி வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து இப்படி ஓங்கி பலமாக வந்து பிடிச்சி தள்ளியிருக்கிறாங்க. அப்படி தள்ளின அடுத்த செகண்டே இவங்களுடைய வீட்டில் வந்து மாடி படிக்கட்டு இருந்திருக்குது. அந்த மாடி படிக்கட்டுகள் வழியாக இவங்களுடைய மனைவி வந்து அப்படி கீழே உருண்டு விழுந்திருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போய் எதிர்ப்புறத்தில் யார் நிற்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியை வந்து தள்ளி விட்டது வந்து வேற யாருமே கிடையாதுங்க, இந்த செல்வராஜுடைய அம்மா தாங்க. அடுத்த செகண்டே இவங்களுடைய மனைவி என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க தூக்கிக்கிட்டு மருத்துவமனை கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்துருக்காரு. அதே சமயத்தில் இவங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களே, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க அவசரமாக தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி மருத்துவமனையில் சேர்த்துட்டு சிகிச்சைக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி வந்து கீழே விழுந்ததில் வந்து பலமாக அடிபட்டுருக்குது. அதனால அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கரு வந்து கலைஞ்சிருச்சு. அது வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. ஆனால் உங்களுடைய மனைவியை நாங்கள் எப்படியோ காப்பாற்றிட்டோம், அவங்க உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ஈரக்குலையை நடுங்கி போயிடுச்சு. அதன் பிறகு தலையிலேயே கையை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காருங்க அந்த மருத்துவமனையிலேயே. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த செல்வராஜோடைய அப்பாவும் அம்மாவும் அந்த மருத்துவமனைக்கே நேரடியாக கிளம்பி வந்திருக்காங்க. என்னாச்சுப்பா, என்னுடைய மருமகளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க அழுதபடியே. இதை பார்த்த உடனே செல்வராஜுக்கு கோபத்தினால என்ன பண்ணுறேன்னே தெரியல. உன்னோட விருப்பத்தினால தானே இந்த பொண்ணை வந்து நான் திருமணம் பண்ணேன், திருமணத்துக்கு உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீ வேணும்னு சொல்லிக்க வேண்டியதானே, நீ கட்டாயப்படுத்தினால தானே நான் திருமணம் பண்ணேன், இப்படி வீட்டுக்கு வர போகிற வாரிசை அழிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய அம்மா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு என்ன நடச்சுனே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே அழுகுறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச பிறகு இந்த செல்வராஜ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, என்னுடைய மனைவி கூட்டிட்டு நான் தனி கொடுத்தன போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த தேனி மாவட்டத்திலே வேற ஒரு பகுதியில் தாங்க தனி கொடுத்தனமாக ஒரு வீடை வந்து வாடகை பிடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய இந்த மெடிக்கல் கடையும் சரி, இவங்க தனி கொடுத்தனமாக இருக்கக்கூடிய இந்த வீடு சரி, இவங்க வீட்டுக்கு வந்து எந்த ஒரு உறவினர்களுமே வரப்போகிறது கிடையவே கிடையாதுங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சி எடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த செல்வராஜோடைய மனைவிக்கு உடம்பால் வேற ஒரு பிரச்சனை வர காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவிக்கு திடீர்னு வயிறு வலி வர காத்திருந்துச்சுங்க. அதன் பிறகு அந்த வயிறு வலியால் துடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் ஆக்சுவலி வந்து மெடிக்கல் ஓனர் அப்படின்றதுனால இவருக்கு தெரிந்த மருந்துகளை பூரா இவங்களுடைய மனைவிக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. அந்த டயத்தில் மருந்துகள் போடுறப்போ வந்துட்டு வலி இல்லாமல் தான் இருந்திருக்குது, மறுபடியும் வந்து வலி வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி வந்து வலியால் அவதிப்படுறாளே அப்படின்ற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு இவருக்கு தெரிந்த குடும்ப நல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாருங்க. அப்படி அந்த குடும்ப நல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து மெடிக்கல் கடை ஓனர் தானே, நீயே டாக்டர் நினச்சிக்கிட்டியா, நீ பாட்டுக்கு மாத்திரை மருந்துகளாக கொடுத்துட்டு இருக்கிற, உன்னோட மனைவி வந்து அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு வந்து வயிறு பூரா புண்ணாக இருக்குது, சொல்ல போனோம்னா கிட்னியே ஃபெயிலியர் ஆயிரும் போல, நீ வந்து இனிமேல் வந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ஊசிலாம் போட்டு உங்களோட மனைவியை இவர் கூடயே அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
இப்படியே கிட்டத்தட்ட சில நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க தோராயமாக ஒரு நாள் இரவு ஒரு 9 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த செல்வராஜோடைய மனைவி வந்து ஹாலில் வந்து டிவி பார்த்துட்டு தாங்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னு தெரியலங்க, பயங்கரமாக வயிறு வலியால் துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே உங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி மருத்துவர்கள் கொடுத்தாங்க இல்லையா, மாத்திரைகள் மருந்துகள் அதை பூரா கொடுத்துருக்குறாருங்க. ஆனால் அதை கொடுத்துமே எதுவுமே கேட்கவே இல்லை. தன்னோட மனைவியோட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய குடும்ப நல மருத்துவர்கிட்டே கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியை கை தாங்களா பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டாருங்க. அந்த சமயத்தில் பார்க்குறாருங்க, ஏற்கனவே வந்து தோராயமாக இரவு 9 மணி. அந்த நேரத்தில் அவருடைய வீட்டுக்கிட்ட வந்து எந்த ஒரு வண்டி கிராஸ் ஆகவே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மொழி பிதுங்கி வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி தெரிஞ்சுங்க. அதாங்க ஒரு டாக்ஸி மாதிரி தெரிஞ்சிருக்கு. உடனே இந்த டாக்ஸியை வந்து குளுக்காட்டி நிப்பாட்டி இருக்கிறாருங்க. கொஞ்சம் அவசரம், என்னுடைய மனைவிக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியல, அதனால எங்களை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டுற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி பத்திரமா வந்து ஏறிங்க, நான் வந்து உங்களை அங்கேயே விட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்றிருக்கிறாரு. அப்படி ஏறக்கூடிய நபர்கள் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் கடை ஓனர் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி, பக்கத்து வீட்டுக்காரரான அதாவது நெய்பராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அப்படி ஏறி உட்கார்ந்த பிறகு அந்த மருத்துவமனையை நோக்கி இந்த கார் வந்து கிளம்பிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது பின்னோக்கி வந்து அந்த கண்ணாடி வழியாக பார்த்துருக்காங்க. அதாவது செல்வராஜுடைய மனைவி வந்து வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, என்னாச்சுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வந்து துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இந்த செல்வராஜ் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஓன்னு அழுதுபடி தாங்க வந்துருக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலே இந்த கண்ணாடி வழியாக உட்காந்துருக்கக்கூடிய இன்னொரு நபர் இருக்காருங்க, அதாங்க பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர்னு சொன்னேன் இல்லையா, அந்த நபர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய மனைவிக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியல, எப்படி இன்னைக்குள்ள முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மருத்துவர்கள் எப்படி கையை விரிச்சிருவாங்க, இதை எதுவுமே பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடி சொல்லிக்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த டாக்ஸி டிரைவர் முன்னாடி உட்காந்துருக்காரு இல்லையா, அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னங்க அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கு நியாயமா தெரியுதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது செல்வராஜ் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்க வண்டியை வந்து ஓட்டுங்க, எதுக்கு தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அதட்டி இருக்கிறாரு. இவர் கேட்டுட்டாங்க நம்ம பேசணும், நம்மளையே இப்படி அதட்டுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த டாக்ஸி டிரைவர் வந்து வண்டியை மூவ் பண்ணிட்டு அந்த மருத்துவமனை கிட்டே நெருங்கி போயிட்டாருங்க. அப்படி மருத்துவமனை கிட்ட போகும்பொழுது ஒரு ஆப்போசிட்ல வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்திருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்த உடனே இந்த டாக்ஸி டிரைவருக்கு வந்து என்ன தோணிருக்கு பார்த்தீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் பக்தன் தாங்க சொல்லணும். தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால இவங்களுடைய குடும்பத்தினருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய செல்வராஜும் அவங்களுடைய மனைவி பார்த்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, நீங்க மருத்துவமனைக்கு போறது எல்லாமே சரிதான், இதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, நீங்க எவ்வளவோ மருந்துகள் மாத்திரைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஆனா அதுல எதுவுமே கேட்காதது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து காப்பாற்றுவாரு, எனக்காக நீங்க வந்து கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த செல்வராஜுக்கு வந்து அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே நம்ம போய் சாமி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த காருடைய கதவை திறந்து இவர் மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரருமே வந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் மறுபடியும் செல்வராஜ் வந்து காரில் ஏறி உட்காந்துட்டாருங்க. உட்கார்ந்தது பிறகு இந்த டாக்ஸி டிரைவர் வந்து அந்த வண்டியை வந்து எடுக்கிற மாதிரி தெரியல. என்னாச்சுப்பா, அதான் காரில் ஏறி உட்காந்துட்டே ஏன் வண்டி எடுக்காமல் இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுருக்காரு. அப்படி கேட்கும்பொழுது இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து ஏறிட்டீங்க, கூட வந்து அந்த நெய்பர் வந்து ஏறலையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. உடனே இந்த செல்வராஜ் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாருன்னா, யார் ஏறல, என் கூட யார் வரல, ஏன்பா தேவையில்லாம தொணத்தொன்னு பேசிட்டு இருக்கிற, நீ வந்து மருத்துவமனைக்கே போப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட பேசிக்கிறாரு. ஒருவேளை இவங்க இருவருக்குமே வந்து எதுவும் சண்டை வந்திருக்குமோ, ஒருவேளை அவர் வந்து தப்பா எதுவும் வார்த்தை விட்டுருப்பாரோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டாக்ஸி டிரைவர் நினச்சிக்கிட்டு அந்த காரை மூவ் பண்ணிட்டு அந்த மருத்துவமனைக்கிட்டே கொண்டு போய் விட்டுருக்கிறாருங்க. அப்படி மருத்துவமனைக்கிட்ட விட்ட பிறகு இவருடைய மனைவி வந்து அந்த மருத்துவமனைக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல இவருடைய டாக்ஸி எடுத்துட்டு வண்டி திருப்பி இப்படி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாருங்க. அந்த சமயத்தில் மருத்துவமனை வாசல் வழியாகவே ஒரு நபர் வந்து தலைதறிக்க ஓடி வர மாதிரி தெரியுது. யார் இப்படி ஓடி வரா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வண்டியை நிப்பாட்டி பார்க்குறாருங்க. எதிர்ப்புறத்தில் செல்வராஜ் தான் ஓடி வந்துருக்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இப்படி வந்து திட்டுன்னு ஓடி வரீங்க, எதுவும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கேட்கும் பொழுது அந்த செல்வராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, அது ஒன்றும் கிடையாது, இவ்வளவு நாளா என்னுடைய மனைவிக்கு வந்து மருந்துகள் மாத்திரைலாம் வாங்கி கொடுத்த இல்லையா, அந்த அட்டை எல்லாமே கேட்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் இரவு வந்து நான் தங்கக்கூடிய நேரமாக வந்தால் வரும், எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அதனால அவளுடைய துணிகள் மட்டும் எல்லாமே நான் வந்து எடுத்துட்டு வரணும், கொஞ்சம் உதவி பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு என்னுடைய வீட்டுக்கே போயிட்டு மறுபடியும் நான் வந்து மருத்துவமனையிலே வந்து என்னை விட்டுட்டு இங்கே வந்து கிளம்பி போங்க, எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் வந்து பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இவர் வந்து ஆல்ரெடி மருத்துவமனைக்கு இறங்கினார் இல்லையா, அந்த டயத்திலேயே வந்துட்டு இவர் வந்து காசு கொடுக்கவே இல்லைங்க,
கொடுக்காம தான் அவசரமாக இறங்கி போயிட்டாரு. அந்த சமயத்தில் இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவரோட மனைவி வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்கல்ல, அதனால நாளை பின்ன அவங்க வீட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து காரை எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாரு. அதன் பிறகு செல்வராஜ் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு சரி அவசரமான சூழ்நிலையில் இருக்காரு, நம்ம வந்து இவரை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் இவருடைய வண்டியிலே ஏற்றிக்கிட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டு இருக்காருங்க. அப்படி வீட்டுக்கிட்ட போன பிறகு இந்த செல்வராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் உள்ளே போய் வந்து டேப்லோட அட்டையை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க விட்டுட்டு அவர் மட்டும் வீட்டுக்குள்ளே நுழையிறாருங்க. அப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த டாக்ஸி டிரைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஒரு ஆல்ரெடி வந்து தண்ணி குடிக்கிறக்காக வாட்டர் கேன் வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த வாட்டர் கேன் எடுத்து பார்க்கும்போது தண்ணியே இல்லை. சரி தண்ணியே இல்லை, அதனால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவர்கிட்ட வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அப்படி நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் இவருக்கு வந்து பேருதிர்ச்சி. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நபர் வந்து இந்த டாக்ஸியில் வந்து ஏறி உட்காந்தார் இல்லையா, அதே நபர் அந்த வீட்டோட ஹாலோட மையப்பகுதியில் ஒரு சேர் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருங்க. இதை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ரூம்ல இருக்கக்கூடிய அந்த செல்வராஜை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டு பக்கத்தில் நெருங்கி போயிட்டாருங்க. என்னங்க நீங்க கார்ல வரக்கும் பொழுது ஒரு நபரை வந்து கூட வந்து ஏற்றிட்டு வந்தீங்க, ஆனால் அவர் வந்து அந்த கோயில்கிட்டே வந்து இறங்கி போயிட்டாரு, அதன் பிறகு அவர் ஏறவே இல்லை, நான் கேட்கும் பொழுது எல்லாமே நீங்க வந்து கோவப்பட்டீங்க, இப்போ ஹாலோட மையப்பகுதியில் உட்காந்துருக்கிறாரு, அந்த நபர் யார் என்னன்றது எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி தாங்க கோபத்தோட கேட்கிறாருங்க இந்த டாக்ஸி டிரைவர். இதை கேட்ட உடனே இந்த செல்வராஜுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் வந்து ஓடி வந்து இந்த ஹாலோட மையப்பகுதியில் பார்க்குறாருங்க, அந்த மாதிரி நபர் யாருமே காணோம். நீங்க சொல்ற மாதிரி யாருமே காணா, உங்களுக்கு எது பித்து பிடிச்சா இல்ல குடிபோதையில் எது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டமணிக்கு மறுபடியும் செல்வராஜுக்கும் இந்த டாக்ஸி டிரைவருக்கும் சண்டையே வருது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் நீங்க வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்காதீங்க, நான் ஏதாவது கோபத்தில் வந்து பேசியிருப்பேன், என்னை தயவு செஞ்சு மருத்துவமனையிலே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில எல்லாம் மொபைல் ஃபோன் வசதி கிடையாதுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வீட்டில் வந்து எந்த டெலிஃபோன் வசதியும் கிடையாது. அதே சமயத்தில் அவருடைய மெடிக்கல் கடை இருக்கு இல்லையா, அங்கதாங்க ஒரு டெலிஃபோனே இருந்திருக்குது. அதனால தன்னுடைய வீட்டில் வந்து எந்த ஒரு வசதியுமே இல்லை. இப்பொழுது இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நம்ம வந்து இவரை வந்து கூட கூட்டிட்டு போறதா நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் வந்து இறங்கி வந்திருக்கிறாரு. அதன் பிறகு இந்த செல்வராஜ் அந்த டாக்ஸி டிரைவர் கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து அந்த மருத்துவமனைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது பின்னோக்கி பார்க்கிறாருங்க, அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது. ஏற்கனவே ஒரு நபர் வந்து கார்ல ஏறி உட்கார்ந்தாரு, அந்த கோயிலுக்கிட்ட வரும் பொழுது அந்த நபர் வந்து எங்க போனாருன்னே தெரியல. இப்ப ஹாலோட மைய பகுதியில் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. இப்பயுமே அந்த நபரை வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அந்த நபர் எங்க போனாருன்னே தெரியலையே, எல்லாமே ஒரே மர்மமா இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இந்த டாக்ஸி டிரைவர் வந்து வண்டி மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடியில வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவாங்க இல்லையா, அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சியை கண்கள் முன்னாடி பார்த்துக்கிறாருங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய அந்த நெய்வர் இருக்கார் இல்லையா, அவர் பின்னோக்கி உட்காந்துருக்காருங்க, அவருடைய கண்கள் மட்டும் அப்படி செக்கச்சவேன்னு சிவந்திருக்குது. இவர் எப்படி நம்மளுடைய காருக்குள்ள உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்க்குறாரு. பார்த்த அடுத்த நிமிஷமே இங்கே பின்னாடி உட்காந்து இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கருன்னு கரிய உருவமாக மாற ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இதை பார்த்துக்கிட்டே பயந்து மெனிக்கவே டக்குன்னு முன்னோக்கி உட்காந்துருக்கிறாருங்க இந்த டாக்ஸி டிரைவர். இந்த விஷயத்த வந்து இவர்கிட்ட வந்து நம்ம சொல்லுவோமா, சொன்னால் மறுபடியும் கோவம் தான் போடுவார். எதுக்கு நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போய் விட்டுட்டு நம்மளுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க மருத்துவமனைக்கு பயத்தோடய ஓட்டிகிட்டே அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி ஸ்பாட்டுக்கு போன பிறகு அங்கேருந்து வண்டியிலேருந்து கீழே இறங்கியிருக்காருங்க இந்த செல்வராஜ். அப்படி இறங்கின பிறகு அவர் கையில் இருக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு, உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்கும் பொழுதே என்னுடைய அம்மா வந்து கீழே தள்ளி விட்டு அவங்களுடைய கருவே அழிச்சிட்டாங்க, அதனால் எனக்கு உறவுக்காரங்க யாருமே வேணான்னு சொல்லி தான் நாங்கள் தனி கொடுத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய மனைவி வந்து ரொம்ப பரிதாப நிலையில் இருக்கிறா, அவளுக்கு துணையாக நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு மாத்திரை மருந்துகள் ஏதாவது ஒரு வாங்க போகணும் அப்படின்னு வந்துட்டு என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல, உங்களை ஒரு நண்பனாக நினச்சிட்டு நான் கேட்குறேன், இன்றைய இரவு மட்டும் என் கூட நீங்கள் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் வந்து ஒரு வருத்தமான முகத்தோட கேட்கிறாருங்க. அப்படி கேட்ட உடனே இந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நீங்கள் எப்போ என்னுடைய நண்பன் நீங்கள் சொன்னீங்களோ அப்போ நான் வந்து உங்களை நண்பனாக நான் முடிவு பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் நான் கூட இருப்பேன், காலையில் வரை நான் உங்கள் கூட இருக்கிறேன், ஏன் இதுக்கு மேலே சொல்லணும்னா உங்களுடைய மனைவிக்கு எப்போ குணமாகுதோ அது வரை நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டாக்ஸி டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு மறுபடியும் இவர் வந்து என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த டாக்ஸி டிரைவர், நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏற்கனவே நீங்கள் வண்டியில் ஆரம்பத்தில் ஏறி உட்காரும்பொழுது ஒரு நபரை வந்து பார்த்தேன், ஆனால் அந்த கோயில்கிட்ட வந்து அந்த நபர் எங்கே போனார்னு தெரியல, அதன் பிறகு வந்து அவரை நான் பார்க்கவே முடியல, நான் சொல்கிறப்ப எல்லாமே வந்து நீங்கள் கோவப்பட்டீங்க, மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது இந்த ஹாலோட மையப்பகுதியிலே அந்த நபரை வந்து உட்காந்துருந்தாரு, அப்பயும் நான் சொல்கிறப்ப வந்து நீங்கள் நம்பலை, ஆனால் இப்போ திரும்பி வரும்பொழுது பின்னாடி அந்த நபர் உட்காந்துருந்தாரு, நான் கூட இவ்வளோ நேரம் வந்து மனிதன் தான் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஆனால் உட்காந்துருக்கும் பொழுதே அந்த முகத்தோட்டம் வந்து அப்படி கோரமாக மாற ஆரம்பிச்சிச்சு, அந்த நபர் யார் என்னன்றது எனக்கு தெரியல, உங்கள்
பின்னாடியே ஏதோ ஒரு ஆன்மா ஃபாலோ பண்ணுது, அதனால தான் உங்களுடைய மனைவிக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டாக்ஸி டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே எதிர்ப்பு நிற்கக்கூடிய செல்வராஜோடைய முகத்தோற்றமே மாற ஆரம்பிச்சிருக்குங்க. குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சிருக்குது. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி வந்து உடம்பு பூரா நடுங்குது அப்படின்னு கேட்கும்போது தாங்க அந்த நபர் வந்து ஊன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த மெடிக்கல் கடைக்காரரு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே நான் நம்பாம தான் இருந்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத காட்சியை நானே கண் முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அப்படி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை மூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தார் இல்லையா, அந்த சமயத்தில் பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய கறி உருவத்தை பார்த்து பயந்ததோட இந்த டாக்ஸி டிரைவர் டக்குன்னு திரும்பி பார்த்தார் இல்லையா, அப்படி திரும்பி பார்க்கக்கூடிய தோணியை வந்து இந்த பின்னாடி உட்காந்துருக்கக்கூடிய செல்வராஜ் வந்து கவனிச்சிட்டாருங்க. எதுக்கு இந்த டாக்ஸி டிரைவர் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க பையே ஒரு திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்துலேயே கருன்னு ஒரு கறியை உருவம் அப்படியே சம்மன் கால் போட்டு உட்காந்துக்கிட்டே ஒரு முறைச்சு பார்த்துட்டு இருக்குதுங்க. இப்படி பார்த்துக்கக்கூடிய அந்த கறி உருவத்தை பார்த்து அடுத்த நிமிஷமே இவருக்கு நெஞ்சே வலிக்கிற மாதிரி தாங்க தோணி இருக்குது. இப்படி நடந்த விஷயத்தை பூரா இந்த டாக்ஸி டிரைவர்கிட்டே அவர் வந்து சொல்லிக்கிறாருங்க, நானும் அந்த கறி உருவத்தை பார்த்தேன், அந்த கறி உருவம் வந்து வேறு யாருமே கிடையாது, என் கூட பிறந்த என்னுடைய சொந்த அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுக்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, ஏன் இப்படி வந்து உங்களுடைய அண்ணனுடைய ஆன்மாவே உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வருது, எப்படி அவர் இறந்தாரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டாக்ஸி டிரைவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க நடந்த விஷயத்தை பூரா இந்த செல்வராஜ் வாயிலாகவே சொல்லி முடிக்கிறாருங்க. சில வருடங்களுக்கு முன்னாடிங்க இந்த செல்வராஜ் இருக்கார் இல்லையா, இவருடைய அண்ணனுடைய பேர் தாங்க சத்யநாராயணன். இந்த சத்யநாராயணனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜினியர் தாங்க. நிறைய பில்டிங் கான்ட்ராக்டர் பிடிச்சி நல்லா வசதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருடைய மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் குடிக்கக்கூடிய ஒரு குடியார நபர் தாங்க. இவருக்கு வந்து திருமணமாகி இவங்களுடைய மனைவிக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய மனைவிக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த இன்ஜினியராக இருக்கக்கூடிய இந்த சத்யநாராயணன் தாங்க. தினமும் குடிச்சிட்டு குடிபோதையில் உங்களுடைய மனைவியை அடித்து சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்தில் இவருடைய குடிக்கக்கூடிய இந்த விஷயமே இவருக்கு வந்து எமனாக மாற ஆரம்பிச்சிருக்குது. இவருடைய குடும்பத்தினர் அனைவருமே இவரை எப்படியாவது திருத்தணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் இவர் சொல்கிறக்கூடிய விஷயத்தை எதுவுமே கேட்கவே இல்லைங்க. அந்த சமயத்தில் தாங்க அவருக்கு வந்து வயிறு வலி தாங்க முடியாமல் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்படுறாரு. அப்படி மருத்துவமனையில் சேர்த்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பையனுக்கு வந்துட்டு அப்பண்டிஸ் வந்துருக்குது, அதாவது குடல்வாழ்வு பிரச்சனை இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிற வரை நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு வந்து குடிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கை விட்டுறணும், இல்லை அப்படின்னா அவருடைய உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போய் ஆப்ரேஷனாக பண்ணிட்டு வீட்டுக்கே வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கூட கடந்திருக்காது. மறுபடியும் அந்த குடிக்கக்கூடிய விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காருங்க இந்த சத்யநாராயணன். ஒரு கட்டத்துக்கு பிறகு குடிபோதிலேயே வந்து அவருடைய வயிறு வலியும் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருடைய உயிரே அவங்களுடைய வீட்டிலேயே வந்து பறிபோயிருக்குங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த சத்யநாராயணன் சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டே வந்திருக்கிறாங்கங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த சத்யநாராயணனுடைய மனைவி வந்துட்டு பரிதாபமான நிலைமையில தாங்க தன்னந்தனிமையாக இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த செல்வராஜோடைய அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல. அதாவது இந்த சத்யநாராயணனுடைய தம்பி செல்வராஜுக்கு வந்து மறுபடியும் திருமணம் பண்ணி வச்சிடலாம், அவங்களுக்கு வந்து சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்போம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த செல்வராஜ் கிட்ட கேட்கும் பொழுது இவங்களுடைய அண்ணி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு வருத்தத்தை தாங்க இருந்திருக்கிறாரு. தன்னுடைய அண்ணி வந்து வாழ்க்கை சீரழியருக்கு காரணமே தன்னுடைய அண்ணன் தான், அதனால அவர் செஞ்ச பாவத்துக்கு வந்து நம்மளே வந்து தண்டனையை ஏற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களோட குடும்பத்தினர் வந்து வற்புறுத்தி அதன் பிறகு இவருக்குமே பிடிச்சிதாங்க இந்த திருமணத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்படி திருமணம் பண்ண பிறகு தாங்க கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து இவங்களுடைய மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த செல்வராஜோடைய அம்மா வந்து இவங்களுடைய மருமகளே பிடிச்சி தள்ளி விட்டுருக்குறாங்க. இப்படி நடந்த விஷயத்தை கூட சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க இந்த செல்வராஜ். இதை கேட்ட டாக்ஸி டிரைவர் அப்படியே கொலையை நடுங்கி போன மாதிரி தாங்க அந்த இடத்துல வந்து பதட்டத்தோடு நின்றுக்கிறாருங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா யோசிக்கிறாரு. யோசிச்ச பிறகு தாங்க ஒரு விஷயமே இவருக்கே புரிதட்ட ஆரம்பிச்சுக்குது. நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களுடைய அண்ணன் வந்து குடிபோதையில் வந்து இறந்து போயிட்டான்னு சொன்னீங்க இல்லையா, அவரும் வயிறு வலியால் தான் இறந்து போனார். இப்போ உங்களுடைய மனைவிக்குமே வந்து அடிக்கடி வயிறு வலி வருது, இது எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி உங்களுடைய அம்மா தானே உங்களுடைய மருமகளை வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இதையே உங்களுடைய அண்ணனுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்டுக்கிறாரு. கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து டக்குன்னு மருத்துவமனைக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சுக்கிறாருங்க. எதுக்கு இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுதே உள்ளே ஓடுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த டாக்ஸி டிரைவருமே கூட ஓடி இருக்கிறாருங்க. அப்படி 2 பேரும் வந்து எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து அட்மிட் ஆகிருக்காங்க இல்லையா ஐசி வார்டு, அந்த இடத்துக்கு தாங்க போகிறாங்க. அப்படி ஐசி வார்டு கிட்ட போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே கற்பனை பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சுக்குங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி வந்து படுத்துருக்குறாங்க. அவங்க மேலேயே வந்து ஒரு கருன்னு கறி உரம் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க சத்தம் போடக்கூடிய விஷயத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு மட்டும் டாக்டர் எல்லாமே இவங்க கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க.
என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என்னுடைய மனைவி வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிப்பட்டு இருக்கா, ஒரு நர்ஸ் கூட பக்கத்துல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் கண்டு மணிக்கு திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு இவங்க எல்லாருமே வந்து ஆறுதல் படுத்திட்டு உள்ளுக்குள்ள போய் இவங்களோட மனைவியை போய் காப்பாத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட் அந்த கறி ஒரு வந்து எங்க போச்சுன்னு தெரியலங்க, திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது. இதை பார்த்த உடனே செல்வராஜ் வந்து தலையால அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுகுறாருங்க. என்னுடைய அண்ணன் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து பாரமாக தான் இருந்தான், இப்போ இறந்த பிறகு என்னுடைய மனைவி வந்து போட்டத்தில் பார்க்குறானே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க பரிதாபமாக அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர் வந்து என்ன பண்றாருன்னா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல வந்து நமக்கும் மேற்பட்ட சக்தி நிறைய இருக்குது, அந்த மாதிரி ஒரு சக்தியை தேடி நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஆன்மாவால எதுவுமே செய்ய முடியாது, நான் வந்து ஆஞ்சநேயருடைய தீவிர பக்தனு, அதனால நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்க நாளைக்கு காலையில செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதே மாதிரி மறுநாள் காலையில் விடிய வரைக்கும் இந்த டாக்ஸி டிரைவர் கூடவே தாங்க இருந்திருக்காரு. உங்களுடைய மனைவி பக்கத்திலே தாங்க இந்த செல்வராஜ் வந்திருக்காரு. விடிய காலையில் விடிஞ்ச பிறகு இந்த டாக்ஸி டிரைவர் இந்த செல்வராஜ் வந்து என்ன பிளான் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த செல்வராஜுடைய அப்பா அம்மா, அவங்க இருவருமே கூப்பிட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, என்னுடைய அண்ணனுடைய ஆன்மா தான் இந்த எல்லா செயலையும் செஞ்சது, நான் அவங்க மேலே சந்தேகப்பட்டு இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு வாழ்ட்டேனம்மா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செல்வராஜ் வந்து காலில் விழுந்து கதறிட்டு இருக்கிறாருங்க. அதன் பிறகு தாங்க அவங்களுக்குமே வந்து விஷயமே தெரிய வந்திருக்குது. அன்னைக்கு நான் என்னுடைய மருமகளை வந்து ஏன் தள்ளி விட்டேன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நீ சொன்னதுக்கு பிறகுதான்ப்பா தெரியுது, கொஞ்ச நாள் வந்து எனக்கே உடம்பு முடியாமல் தான் இருந்துச்சு, அதுக்கு பிறகு தான் என்னுடைய மருமகளே நான் பிடிச்சி வந்து தள்ளி விட்டுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த செல்வராஜ் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து அந்த மருத்துவமனையிலே விட்டுட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டாக்ஸி டிரைவர் கூட அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கே போகிறாருங்க. அப்படி அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் கிட்ட வந்துட்டீங்க, அவர் எல்லாமே பார்த்துக்குவாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு நேர்த்திக்கடன் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மாதிரி தாங்க 108 தடவை பேப்பரில் எழுதி மாலை மாதிரி போடணும், அதே மாதிரியே 108 தடவை ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்ற மாதிரி தாங்க பேப்பரில் வந்து மாலையாக எழுதி அந்த மாலையை வந்துட்டு இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து சான்றிதழ் செய்யணும். இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை வந்து படிப்படியாக தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி சொல்கிறாருங்க. அதே மாதிரி அந்த நிமிஷமே இந்த செல்வராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாலைகளை எழுவக்கூடிய அந்த விஷயத்தை கூட செஞ்சு அந்த நேர்த்தி கடனை வந்து நிறைவேற்றிருக்காருங்க. அப்படி நிறைவேற்றிட்டு இவர் வந்து கிளம்பலான்னு நினைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் அந்த ஆன்மாவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் இந்த டாக்ஸி டிரைவர் மேலே தான் அந்த ஆன்மாவோட பார்வையெல்லாம் பட்டுக்குது, ஏன்னா இவர் தானே உங்களுக்கு எல்லா விஷயமே செஞ்சு உதவி பண்ணது, அதனால இவர் கையில் வந்து நான் எலுமிச்சங்கனி ஒன்று கொடுக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் உங்களுடைய கையிலேயே வச்சுட்டு அதை வந்து ஒரு கம்மாயிலேயோ அல்லது ஓடையிலேயோ தூக்கி வீசிடுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த டாக்ஸி டிரைவருமே அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிக்கிட்டு இந்த இருவருமே மருத்துவமனைக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி மருத்துவமனைக்கு கிளம்பி வந்த பிறகு தாங்க இவங்களுக்கு ஒரு நற்செய்தி தேடி வருது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து வயிறு வலியால் வந்து துடிச்சிட்டு இருந்தாங்களே அவங்களுடைய மனைவி, எந்த ஒரு வலிமே இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தாங்க அந்த பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மெடிக்கல் மிராக்கிள் தான் சொல்லணும், இவ்வளோ நேரமாக வந்து வயிறு வலியால் துடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்களும் எவ்வளவோ வந்து சிகிச்சை பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் அவங்க வந்து குணப்படுத்துகிற மாதிரி தெரியல, என்ன பிரச்சனை தெரியாமல் நாங்களே குழம்பி போயிட்டோம், ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களுடைய வயிறு வலியே கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷப்படுறாங்க, சாதாரண பெட்டில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்படி மருத்துவர் சொன்ன அடுத்த செகண்டே வந்து இந்த செல்வராஜுக்கு வந்து முகத்தில் சிரிப்பு தாங்க முடியலங்க. சந்தோஷத்தோட இவருடைய நண்பர் இந்த டாக்ஸி டிரைவருமே கூட்டிக்கிட்டு இவங்களுடைய மனைவியை போய் பார்க்கலான்னு போகிறாருங்க. அப்படி பார்த்த பிறகு தாங்க அந்த டாக்டர்கள் சொன்னது வந்து உண்மை அப்படின்றது வந்து புரிய வந்திருக்குது. உங்களுடைய மனைவி வந்து வயிறு வலி கொஞ்சம் கூட இல்லை, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க பேசிக்கிட்டே உங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட வந்து சிரிச்சபடி பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த பிறகுதாங்க இவர் வந்து நிம்மதி பெருமிச்சை விட்டுக்கிறாருங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கிட்ட வந்து இவருடைய நண்பரான அந்த டாக்ஸி டிரைவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய அண்ணனுடைய ஆன்மா தான், இது தெரியாமல் இத்தனை நாளாக வந்து என்னுடைய மனைவி வந்து காப்பாற்ற முடியாமல் போராடிட்டு இருந்தேன், ஆனால் இந்த டாக்ஸி டிரைவர் மட்டும் எனக்கு வந்து நேரத்துக்கு வந்து உதவி பண்ணல அப்படின்னா வந்துட்டு இவரை சந்திக்கலை அப்படின்னா வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து நான் தப்பிச்சிருப்பேனான்னு தெரியாது, இப்பொழுது என்னுடைய மனைவி வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுதபடி சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு உங்களோட குடும்பத்தினர் அனைவருமே இந்த டாக்ஸி டிரைவர் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த மருத்துவமனையிலேருந்து கிளம்பி இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஆன்மாவாலேயோ இல்லை எந்த ஒரு அடிவேறு வலிக்கக்கூடிய அந்த விஷயத்தினாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 2001ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் அந்த டாக்ஸி டிரைவருக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருட காலகட்டத்தில் என்னுடைய அம்மா வந்து மறுபடியும் கன்சீவ் ஆனாங்க, அதன் பிறகு பிறந்தது தான் நான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கீர்த்தனா சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த மெடிக்கல் கடை ஓனரும்
சரி, இந்த டாக்ஸி டிரைவரும் சரி, இருவருமே வந்து குடும்ப ஃப்ரெண்டாக தாங்க மாறிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாலுமே அவருடைய பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய பேரை வந்து எந்த இடத்துலையுமே நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கீர்த்தனாவுடைய அப்பா சொல்லியிருக்கிறாராமாங்க. ஆனால் இதுக்கு பிறகு இந்த 2 குடும்பத்தினருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி கீர்த்தனாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.